புது இடம்லாம் எப்படி இருக்கு? என்ன அப்படி பாக்குற? நான் கூட வரல. வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்கலனா? சாரி துர்கா, நான் அப்ப சொல்லிட்டு போனேன்ல, ஒரு எமர்ஜென்சி கேஸ். அதான் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா உன்னை விட நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உனக்கு நானே ஆரத்தி எடுத்து விளக்கேத்தி வைக்கணும்னு. பட் என்ன பண்றது, சிச்சுவேஷன் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லக்கா. துர்கா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பேசுற? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுற? இந்த இடம் வேணா புதுசா இருக்கலாம், ஆனா நான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு பழக்கப்பட்டவங்க தானே? இல்லக்கா, அது வந்து... சரி விடு, போக போக சரியாயிடும். வா, வீட்டை சுத்தி காமிக்கிறேன், வா. அம்மா! துர்கா, 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 என்னாச்சு? உட்கார. என்னாச்சு? கால்ல என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா. இங்க பாரு, உயிர் போற மாதிரி கத்துற. என்னாச்சு கால்ல? காலை முதல்ல காட்டு. காட்டு. ஐயோ, என்ன துர்கா இது? இதோ தீல கால் வச்ச மாதிரி இப்படி பொத்தல் பொத்தலா இருக்கு. எப்படி ஆச்சு? அது வந்து விளக்கேத்தும் போது சாம்பிராணி போட வச்சிருந்த கறிக்கட்டையில காலை வச்சுட்டேன். அதான் காலை சுற்றுச்சு. என்ன பொண்ணு நீ? பதட்டப்படலாம், அதுக்கு நீ இப்படியா? ரிலாக்ஸா இரு துர்கா. சரி, நீ உட்கார், நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். சரி, அசோக் எங்க? உங்களை மாதிரியே ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. என்னது முக்கியமான வேலையா? உன்னை தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன அசோக்குக்கு வேலை? சரி, நான் அசோக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டியா? எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்டேன். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். துர்கா, இந்தா சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு பசிக்கல. துர்கா, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஒரு அக்காவா நான் உனக்கு சொல்றேன், இந்த ஜமீன்ல நமக்கான வாழ்க்கை இங்கன்னு ஆயிடுச்சு. எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லவும் முடியாது. நம்ம தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். புரிஞ்சுதா? சரி, ஆ காட்டு. ஆ காட்டு. ஆ. துர்கா, எதுக்கு இப்ப அழற? உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அக்கா நான் இருக்கேன். என்கிட்ட சொல்ல, சரியா? இந்தா சாப்பிடு.